மியூச்சுவல் ஃபண்டில் சுழல் வருமான வளர்ச்சி ரோலிங் ரிட்டர்ன் என்றால் என்ன அப்படின்னு சதீஷ் மதுரையில இருந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இது நார்மலாக இயர்லி ரிட்டர்ன், இது ஒரு டைப் ஆஃப் இயர்லி ரிட்டர்ன். ஆனால் இதில் இன்டெப்த்தாக போய் பார்க்க போனோம்னா பெர் டே என்ன ரிட்டர்ன், பெர் வீக் என்ன ரிட்டர்ன், பெர் மந்த் என்ன ரிட்டர்ன், ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பீரியடும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு செப்பரேட் கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் இந்த ரிட்டர்ன், இந்த ரோலிங் ரிட்டர்ன் மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வேரியஸ் காலகட்டத்திலையும் எந்த பயாஸ் இல்லாமையும் இந்த பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான இது ஒரு ரிட்டர்ன் டைப். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது நம்ம இப்போ 5 வருஷ பீரியடில் இந்த 3 மாதத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த 6 மாதத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத போய் ஸ்பெசிஃபையாக பார்க்க முடியும் இந்த மெத்தடில். ஓகே, ஸோ இதுதான் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பண்ணுறது. இது ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான், இது ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன். நம்ம போய் பார்த்துக்கிறதுக்கானது, பார்த்துக்கிறதுக்கு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கு ஃபியூச்சர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள மெத்தட், அவ்வளோதான். ஸோ வேரியஸ் மெத்தட் இருக்குது. எக்ஸ்ஐஆர் மெத்தட், சிஏஜிஆர் மெத்தட், அப்சல்யூட் ரிட்டர்ன். ஸோ இதே போல் ரோலிங் ரிட்டர்ன். சரி சார், இப்போ ஜனவரி அந்த மெத்தட் பார்க்கும்போது ஜனவரி டு மார்ச் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற மெத்தட் தெரியுது அப்படின்னா நான் அடுத்த வருஷத்துல நான் அதிகமாக அந்த இடத்துல முதலீடு பண்ணிக்கலாம். அதே போல பிளான் பண்ணிக்க ஒரு 4-5 வருஷம் கம்பேர் பண்ணிட்டு, ஓகே ஓகே, நாட் ஓன்லி ஒன் பீரியட். ஓகே, அதே போல ஒரு 4-5 வருஷம் கம்பேர் பண்ணிட்டு இல்லை ஒரு 2-3 இயர்ஸ்னால கம்பேர் பண்ணிட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணுறது இட் இஸ் பெஸ்ட். சூப்பர் சார்.